ரத்தம் வாந்தி வந்துட்டு இருக்கேன். எனக்கு பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு நான் இருந்தப்பவும் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் பேச்சை கேட்கணும்னு அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி வச்சிருந்தாங்க. எனக்கு தெரியுது, நான் தெரியாம இல்லை. அதான் அப்பா அம்மா கொடுத்த அறிவு தெரியுது. ஆனா அப்பா அம்மா வளர்த்த நேச்சர் என்ன காலி பண்ணிட்டே இருந்துச்சு. இத்தனை வருஷம் முதுகுல குத்துறாங்கன்னு தெரியும், அவங்க எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு நாள் நானும் மாறிடுவாங்க, கடவுளை வேண்டிக்கிறேன், இப்படி ஆயிடும். நான் என்னதான் பண்ணேன்? வேலைக்கு போறேன் வரேன், ஒரு நிம்மதி இல்லைன்னா என்ன பண்றது, ஒரு மரியாதை இல்லைன்னா என்ன பண்றது? வீட்டுல அவ்வளவுதானே கேட்கறேன், நான் பேசிக் தானே கேட்கறேன். இதுல என்ன ஆம்பளை பொம்பளை எனக்கு புரியல. சீக்கிரம் குத்துங்க, வாங்கிக்கிறேன் நானு. அப்படிதான் என்ன நாள் வேலைக்கு போயிடுறேன் நானு. ஏன் இப்ப நான் வெளியே போயிட்டு யாரு கூடயோ போனதுதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்கு முன்னாடி நான் 2 வருஷம் ஹோட்டல்ல அங்க இங்க தங்கினதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்ல, யாருக்கும் தெரியாது. ஏன்னா நான் சொல்லல. 4 வருஷம் இன்னையோட 4 வருஷமா எனக்கும் சம்மந்தம். இப்ப நடந்ததுதான் அவங்க எல்லாருக்கும் தேவை. அதுதான் அப்படியே ஜோடிச்சு இப்படி பண்ணி கிளாசிக் வச்சிருப்பாங்க நிறைய. ஏஐல கிரியேட் பண்ணி எவிடன்ஸ் எனக்கு தெரியாது, அது ரியல் எவிடன்ஸே எடுத்துட்டு வரணும். எனக்காக பேசுறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் தப்பு. ஒருத்தரோட வாழ்க்கையில விளையாடக்கூடாது, ஒருத்தரோட இமேஜ்ல விளையாடக்கூடாது. என்ன நடந்துச்சு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப இருந்து பாருங்க 2 நாள் முடியுமா? இல்ல, இப்ப இருந்தவங்களுக்கு தானே தெரியும். நீங்க ஏன் பேசுறீங்க? சைபர் புல்லிங் பிரிக்ஸ் உங்களால